வாய்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். நாம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் சம்பந்தமான பல சுவாரஸ்யமான தகவல்களை களத்துல இருந்து உங்களுக்கு தரோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் நம்ம தரப்போறோம். காங்கிரஸ் திமுக கூட்டணி இடையே அந்த கூட்டணி இடையே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கூட்டணி அமைவதற்கு என்னென்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள் எல்லாம் கடந்து வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கும் மேலாக அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடந்தது. கடந்த 1 மாதத்துல பார்த்தோம்னா சிதம்பரம் அவர்கள் வந்துதான் அந்த கூட்டணியை ஒரு முடித்து வைக்கக்கூடிய, அந்த கூட்டணிக்கு ஒரு இறுதி வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த நிலைமையில இப்போ திமுகவும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு, திமுக நிறைய கூட்டணி கட்சிகளை தன்னோடு இணைத்து வச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்குறதுலயும் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குதாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய 12 சிட்டிங் எம்எல்ஏக்கு நோ சொல்லியிருக்காங்களாம் திமுக தலைமை. அந்த எம்எல்ஏக்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக இப்படி இந்த 12 பேரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டே திமுக தலைமையிலிருந்து தற்போது திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, யாருக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான வேட்பாளருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற தொடர்பான ஒரு வியூகம் எல்லாம் வகுத்து ஒரு குழு அமைத்து இந்த குழு ஒரு சர்வே கொடுத்துருக்காங்களாம். அதுல ஏற்கனவே இருக்கிற 12 சிட்டிங் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு நோ சொல்லியிருக்காங்களாம். அதனால காங்கிரஸ்க்கு ஒரு சிக்கலும் நீடிச்சிருக்கு. இப்போ அந்த எம்எல்ஏக்கள் யார் யாரு அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்துடலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவரும் போட்டியிடக்கூடாது, அவருமே இந்த லிஸ்ட்ல இருக்கிறதாக சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக வேளச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா அவர்கள், சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் அவர்கள், சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன், ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், அதற்கு அடுத்தபடியாக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி, விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட், நீலகிரி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் கணேஷ், இவங்க எல்லாருமே இந்த லிஸ்ட்ல இருக்காங்களாம். இதற்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய காரணம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல செல்வ பெருந்தகை அவர்கள் எடுத்துக்கிட்டா திமுகவினுடைய நிர்வாகிகளே அவர் மேல அதிருப்தியில இருக்கிறதாக சொல்லப்படுது. அதனால அவரை மாத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்களாம். வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக கூடிய அசன் மௌலானா அவர்கள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அசோகனை விட 1579 வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த வாக்கு வித்தியாசம் தான் காரணமா அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அவர் மேல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிருப்தியில இருக்காங்களாம். வேளச்சேரி வெள்ளச்சேரி ஆன போது கூட அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த குழு முன்வைத்ததாக சொல்லப்படுது. கொடுங்கையூர் பகுதியில பொது வழியை ஆக்கிரமித்து ஒரு சுவர் கட்டப்பட்டதாகவும் அதனால இவரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் பண்ணணும்னு சபாநாயகர் கிட்ட அந்த பகுதி மக்கள் புகார் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் மீதும் சில அதிருப்திகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி கடந்த ஆண்டு முதலமைச்சர் விருதுநகர்ல திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் பொழுது சிவகாசியில திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னனால இந்த முறை திமுக நிற்கும் அப்படின்னு கழக தோழர்கள் எல்லாமே, கழக உடன்பிறப்புகள் ரொம்ப உறுதியாக இருக்காங்களாம். ஆனா ஏற்கனவே சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டப்போ மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. மாநகராட்சியும் கைப்பற்றியாச்சு, எப்படியாவது சட்டமன்ற தொகுதியையும் கைப்பற்றிடணும்னு தங்கம் தென்னரசு அவர்கள், அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு கணக்கு போட்டிருக்காங்களாம். அதனால முதலமைச்சருக்கு நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர் அப்படின்றனாலையும் இந்த பகுதியை எப்படியாவது திமுக தன் வசப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறனாலையும் இந்த தடவை சிவகாசி தொகுதி காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படாது அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் சவுத்துல வந்தோம்னா கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள், அவரும் பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. இது மாதிரி திமுகவை சங்கடப்படுத்தி பேசி வரக்கூடிய உறுப்பினர்களையும் திமுக தலைமை விரும்பவில்லை அப்படின்றனால இவருக்கான வாய்ப்பும் இந்த முறை மறுக்கப்படலாம் அப்படின்னு தெரியுது.
ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய ஊர்வசி அமிர்தராஜ் அவர்கள் மேலேயும் ஒரு அதிருப்தி நிலவரதாக அவங்களுடைய தொகுதி செயல்பாடுகள்ல திருப்தி இல்லை அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. குளச்சல் தொகுதியில பிரின்ஸுக்கு தான் 2 முறை வாய்ப்பளிக்கப்பட்டதுனால திமுக காங்கிரஸ் 2 கட்சிகளுக்கு இடையுமே ஒரு அதிருப்தி நிலவரதா சொல்றாங்க. ஏன்னா இவருக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் அந்த மனநிலை நிலவுகிறதா சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம மேற்கு மண்டலத்துக்கு போனோம்னா நீலகிரியிலையும் 2 முறை காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறனால திரு ஆர் கணேஷ் அவர்களுக்கும் அதற்கு முன்னதாகவும் காங்கிரஸுக்கு தான் நீலகிரி தொகுதி ஒதுக்கப்பட்டனால இந்த முறை நீலகிரி தொகுதி திமுகவுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகள் ஒரு கணக்கு போடுறாங்களாம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம தெற்கு பக்கம் வந்தோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதி, அந்த தொகுதி ப. சிதம்பரத்தினுடைய சொந்த தொகுதி. இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய அம்சமாக இருந்தவர், அவருடைய ஃபார்முலா தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மாங்குடி அவரையும் மேலேயும் திமுக தலைமை ஒரு அதிருப்தியில இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. என்னதான் திமுக தலைமை அதிருப்தியில இருந்தாலும் கூட ப. சிதம்பரத்துடைய தொகுதியாச்சே, அவரை மீறி அங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நிலைமை இருக்கிறதுனால இந்த முறை காங்கிரஸுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதற்கு காரணம் ப. சிதம்பரமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த தொகுதி கொடுக்க கூடாதுன்றதும் திமுக உடைய நிலைப்பாடாக இருக்குது. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியும் திமுக தலைமைக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையாம். ஏன்னா இந்த முறை திமுக கூட்டணிக்கு புது வரவாக வந்திருக்கக்கூடியவங்க தேமுதிக. அதுவும் அந்த விருத்தாச்சலம் பெல்ட்லாம் ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க. விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் தேமுதிகவில் போட்டியிட்ட விஜயகுமார் அவர்களை விட 3372 வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றிருக்காரு. தேமுதிக கடந்த ஆண்டு அமமுகவோட கூட்டணி வைத்து இந்த தொகுதியில போட்டிட்டாங்க. அப்போ ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை அவங்க அந்த தொகுதியில வச்சிருக்கிறதுனால இந்த முறை விருத்தாச்சலம் தொகுதியை திமுக காங்கிரஸுக்கு இல்லாம தேமுதிகக்கு தான் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடையும் எடுத்துக்காங்களாம். இதனால விருத்தாச்சலம் தொகுதிக்கும் நோ சொல்லியிருக்காங்க. பொன்னேரி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் கூடிய துரை சந்திரசேகர், விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கூடிய தாரகை கத்பத், இவங்க 2 பேருக்குமே காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பிருக்கிறாகவும், காங்கிரஸ் கட்சியே ஒரு முரண்பாடுகள் நிறைந்த கட்சி, கேட்டால் நம்ம ஜனநாயகம் சொல்லுவாங்க. இதை நம்ம தொடர்ந்து பல பத்திரிகையாளர்களும் விமர்சித்து பார்த்தோம். அதன் அடிப்படையில் அவங்களுக்குள்ளேயே அங்கே ஒரு முரண்பாடு இருக்கிறனால அந்த தொகுதியும் கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சொந்த கட்சிக்காரங்களே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உடன்பாடு இல்லாத சொல்லிடுறாங்கன்னா சொந்த கட்சிக்காரர்களே அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால அந்த உறுப்பினர்களுக்கும் இந்த முறை சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்படி 12 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக தலைமை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 12 பேர் இல்லாம வேற எந்தெந்த தொகுதியெல்லாம் புதிதாக காங்கிரஸ் சில தொகுதிகளை கேட்கிறாங்களாம். அது திமுக தலைமையை சங்கடப்படுத்தும் விதமாகவும் இருக்குதான். அது மட்டும் இல்லாம திமுகவில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஏற்கனவே சட்டமன்ற தொகுதியில பயங்கரமா இறங்கி வேலை பார்த்துட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சமயத்துல காங்கிரஸுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு மனக்கசப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது. தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ களத்துல இருந்து பல தகவல்களை நாங்க உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க பாக்குறதுக்கு நம்ம வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.